அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேயோன் அகாடமில எஸ்எஸ்சி ஜிடிக்காக ப்ரிப்பேர் பண்ணுகிற எல்லாத்துக்கும் வணக்கம். போற போக்குல படிங்க, ஜாப புடிங்க. அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது நம்மளோட 2024 ஜிகே. ஸோ ஜஸ்ட் நீங்க போறப்ப இந்த வீடியோ நல்லா பிளே பண்ணி நல்லா கேட்டுக்கிட்டே போங்க. ஏன்னா கற்றல கேட்டல் மிகவும் நன்று. சரிங்களா? ஓகே. ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலையும் கலந்துதான் இருக்க போகுது. ஓகே, கவனிங்க. Who has been the chairman of the நிதி ஆயோக் in 2024? நிதி ஆயோக்கோட 2024 சேர்மன் யாரு? நம்மளுடைய மோடி, பிஎம் மோடி. அடுத்தது, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் த இந்தியா இன் சைபர் கிரைம் இண்டெக்ஸ் சிசிஐ அப்படின்னு நம்ம சொல்ற 2024 இந்தியாவோட ரேங்க் என்ன? 10வது ரேங்க் நம்பர். Who has been appointed as the 6th governor of Reserve Bank of India in 2024? 2024 நம்மளுடைய ரிசர்வ் பேங்க், மத்திய ரிசர்வ் வங்கி இருக்காங்கல்ல, அவங்களுடைய 6வது கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் மல்ஹோத்ரா. சஞ்சய் மல்ஹோத்ரா. Who is the current leader of opposition in the ராஜ்யசபா currently? நம்ம ராஜ்யசபாவோட எதிர்கட்சி தலைவர் யாரு அப்படின்னா மல்லிகார்ஜுன் கார்கே. ஆக்சுவலி இதுக்கு ராகுல் காந்தி அப்படிங்கிற ஆன்சரும் உண்டு. சரிங்களா? ராகுல் காந்திங்கிற ஆன்சர் பாத்துக்கோங்க. அடுத்தது, who has been appointed as the new director general of border security force in 2024? 2024 நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு படையோட நியூ டைரக்டர் ஜெனரல் யாரு? தல்ஜித் சிங் சௌத்ரி. தல்ஜித் சிங் சௌத்ரி. Which country is the largest producer of jute, milk, spice, pulse and sugar in 2024? 2024 சணல், பால், சர்க்கரை இதெல்லாம் அதிகமா உற்பத்தி பண்ண நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. 2024 எலன் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்கல்ல, அந்த சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட்காக, அதோட பேர் என்ன? ஸ்டார்லிங்க் மினி. திருப்பி சொல்றேங்க, 2024 சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட்காக எலன் மாஸ்க் டீம் சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த சேட்டலைட்க்கு என்ன பேரு? ஸ்டார்லிங்க் மினி. ஸ்டார்லிங்க் மினி. In which state did Prime Minister Modi inaugurate the new campus of Nalanda University on June 19, 2024? நம்மளுடைய நலந்தா பல்கலைக்கழகத்துல நம்மளுடைய பிரதமர் எந்த ஸ்டேட்ல அதை இன்னாகரேட் பண்ணி வச்சாங்க? பீகார். RBI has increased the limit of tax payment through UPI from 1 lakh rupees to how much per transaction now? அதாவது நீங்க யூபிஐ மூலமா நீங்க டிரான்சாக்சன் பண்றப்ப நீங்க டாக்ஸ் பேமெண்ட் எந்த லிமிட்ல இருந்து எந்த லிமிட் மாறி, முன்னாடி 1 lakh வரைக்கும் பண்ணியிருந்தாலே நீங்க டாக்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப அந்த 1 lakhங்கிறது 5 lakhs அப்படிங்கிற மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுத்திருக்காங்க. 1 lakhல இருந்து 5 lakh மாறி இருக்கு. அடுத்தது, who has become the first transgender sub inspector of the India? நம்ம இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு நம்ம தனி செப்பரேட் வீடியோவே நம்ம அப்கமிங்ல வருது, அதை நீங்க பாத்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஐ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் எஸ்ஐ யாரு இந்தியால அப்படின்னா மன்வி மது காஷ்யப். மன்வி மது காஷ்யப். விச் கண்ட்ரி ஹோஸ்டட் 19th G20 சமிட் 2024? அதாவது G20 மாநாடு இந்த 2024 இது ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரி எது? பிரேசில். Which film has been awarded with the 69th Filmfare Award 2024 for best film? 2024 69வது பிலிம்பேர் அவார்ட்ல பெஸ்ட் பிலிமா எதை சொன்னாங்க? 12th. Which state team won the title ரஞ்சி டிராபி 2024? ரஞ்சி கோப்பையை 2024 வெற்றி கண்ட அணி எது? மும்பை கிரிக்கெட் டீம். What percentage of income tax for more than 15 lakh income per year in India? நம்மளோட இந்தியால 15 லட்சத்துக்கு மேல இன்கம் அந்த இன்கம் டாக்ஸ் சொல்லுவாங்க. எத்தனை பெர்சன்டேஜ்? 15%. Who launched the scheme PM சூர்யா கார் மஃப் பிஜாலி யோஜனா இன் 2024? நம்மளுடைய பிரதமர் ஒரு ஸ்கீம் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. ஸ்கீமோட பேர் என்ன பாத்தீங்கன்னா PM சூர்யா கார். சரிங்களா? இந்த மஃப் பிஜாலி யோஜனா அப்படிங்கறத லான்ச் பண்ணது யாருன்னா நம்மளுடைய PM யாரு? மோடி அவங்கதான். சரிங்களா? அடுத்தது, who has been appointed as the Minister of Health and Child Development of India? நம்மளுடைய உடல்நலம் மற்றும் குழந்தைத்துறை மேம்பாட்டுக்காக அமைக்கப்பட்ட அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபூர்ணா தேவி. அனுபூர்ணா தேவி. Who is the current CEO of Apple Company? ஆப்பிள் கம்பெனியோட கரண்ட் இப்போ உள்ள தற்போதைய CEO யாரு? டிம் குக். டிம் குக். அடுத்தது, who has been awarded the Nobel Prize for Medicine or Physiology 2024? 2024ல நோபல் பிரைஸ், அதாவது மெடிசனுக்கும் பிசியாலஜிக்கும் வாங்கினவங்க யாரு?
Ambros and Gariran. Ambros and Gariran. Which country launched the world first methane fueled space rocket in December 2023? உலகத்திலேயே முறையா ஸ்பேஸ் ராக்கெட்ல வந்து மீத்தேனை ஃபில் பண்ணிட்டு போன கண்ட்ரி எது? சைனா. What is the rank of the India in World Economic in 2024? 2024ல உலகத்துல வந்து இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு என்ன ரேங்க் கொடுத்தாங்க? 5வது ரேங்க். அடுத்தது இந்த ரேங்க்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய நமக்கு வந்து பின்னாடி இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் வரும். ரேங்க் ரொம்ப முக்கியங்க. நம்ம இந்தியா எந்த பிளேஸ்ல இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2024? வேர்ல்டு உலக மகிழ்ச்சி தரத்துல வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 126வது இடம். மகிழ்ச்சி 126வது இடம். அடுத்தது the book title source code my beginnings is written by the whom in 2024? 2024ல சோர்ஸ் கோட் என்னுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லி புக் எழுதினவங்க வந்து யாரு அப்படின்னா பில்கேட்ஸ். அடுத்தது when is national constitution day celebrated in 2024? நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் டே எப்ப வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 26 நவம்பர். இந்த புக்ஸை பொறுத்த வரைக்குங்க புக்ஸுக்கே அப்கமிங்ல ஒரு வீடியோ வரும் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக. ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணா ஃபுல்லா எல்லாம் ரீகால் பண்ணி பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வேர் இஸ் த வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் B.R. அம்பேத்கர் ஸ்டாச்சு ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இனாகிரேட்டட் இன் 2024? உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை, அதுவும் அம்பேத்கருக்காக சமூக நீதிக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த இடத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா விஜயவாடா, நம்மளுடைய ஆந்திர பிரதேசத்துல உள்ள இடத்துல. அடுத்தது how many crores has been allocated for education in union budget 2024 to 25? நம்ம 2024 to 25ல கல்விக்காக அவங்க எவ்வளவு தூரம் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல அப்படின்னா 1.48 lakh crore. நல்லா பாத்துக்கோங்க, 1.48 லட்ச கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பட்ஜெட்ல பிளான் பண்ணிருக்காங்க நம்ம அப்கமிங் எஜுகேஷனுக்கு இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது when was the 29th United Nations Climate Summit? that is a COP29 சொல்லுவோம். 2024 எங்க நடந்துச்சு? பாகுங்கிற இடத்துல நடந்துச்சு. பாகு. அடுத்தது how many medals were won by India at 33rd Paris Olympic 2024? பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்தியா வந்து எத்தனை மெடல் வந்து வின் பண்ணாங்க? 6 மெடல். அடுத்தது in which city the first digital population has been launched? முதல் முறையாக வந்து நவீன மயமாக்கல் சொல்லுவாங்கல்ல, அந்த பாப்புலேஷன் வந்து எந்த இடத்துல லான்ச் ஆச்சு அப்படின்னா பெங்களூர். where was the first Asian Buddhist summit organized in 2024? முதலாக நம்ம புத்திஸ்ட் மாநாடு வந்து எங்க நடந்துச்சு ஆசியன்ல அப்படின்னா நியூ டெல்லி. which country has launched its first space agency? Korea Aerospace Administration. திருப்பி சொல்றேங்க, காசா அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். காசா அப்படின்னா கொரியா ஏரோஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதையுமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல அப்ரிவேஷனுக்கு வந்து நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? திருப்பி சொல்றேன், கொரியா ஏரோஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து எங்க லான்ச் பண்ணாங்க? அதுலயே இருக்குங்க, சவுத் கொரியா. சரிங்களா? சோ இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ்ல சின்ன இடம் நம்ம வந்து ஜிகே வந்து ரீகால் பண்ணிட்டே இருப்போம். திருப்பி சொல்றேன், போற போக்குல படி, ஜாப புடி, டைம் வேஸ்ட் பண்ணாத.